ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமோசா செய்வதற்கு மைதா மாவு பிணைஞ்சிட்ருக்குறோம். சப்பாத்தி பதத்தில் பிணைஞ்சி வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சமோசா சீட்டு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை இப்போ இப்படி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுட வேண்டாம், சும்மா திருப்பி சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். சமோசா சீட்டு சீக்கிரம் ரெடி ஆயிரும். வாங்க, சமோசா சீட் மடிச்சாச்சு. ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம். உள்ள ஆனியன் ஸ்டஃப்பிங் தான் இன்றைக்கி வைக்கிறோம். அளவாக அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃப்பிங் அளவாக வைக்கணும். அதுக்கப்புறம் மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பார்த்துக்கோங்க, மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒட்டுறதுக்கு ஸ்டஃப்பிங்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு சமோசாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சமோசாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சமோசா பொரியுது. இந்த பொரியறதுலேயே பாருங்கள், ஸ்டஃப்பிங்ஸ் எதுவுமே வெளியே வராது. டீ கடை சமோசா, சுவையான டீ கடை சமோசா ரெடி ஆயிடுச்சு. டீ கடை சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான டீ கடை சமோசா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.